ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்து ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது நைட்டு வந்துட்டு இவங்க பண்ணுற அந்த லொல்லு அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அநியாயம் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மாதிரி வந்துட்டு இந்த பேய் பயம் இதெல்லாம் வந்து இந்த வீட்டில் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேயெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கதைலாம் கட்டியிருக்காங்க. அசீம் சீசன்லாம் ஒரு வாட்டி வந்து நம்ம அமுதவாணன் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார், எல்லோரும் பயந்துருப்பாங்க. அது என்ன நடந்துச்சுன்னு அவருக்கும் தெரியாது. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு அது ஒரு இதுவாகவே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் இவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பாங்க. அன்ஷிதா வந்துட்டு இந்த பக்கம் நம்ம வெளியில் வந்துட்டு கார்டன் ஏரியாவில் நம்ம விஷால் வந்து உட்காந்துட்டுருக்காரு. இவரை கூப்பிட்றாங்க, எது கூப்பிட்றாங்கன்னு தெரியல. இவரும் போகிறார், என்னம்மா சொல்லுமான்னும் போது அந்த பக்கம் கையை காமிக்கிறாங்க. இவர் அப்படியே போகிறாரு. அந்த பக்கம் பாத்ரூம் அந்த இடம் இருக்கும்ல, அதாவது பாய்ஸ் டீமுக்கும் கேர்ள்ஸ் டீமுக்கும் சென்டராக ஒரு ஓப்பன் பிளேஸ் இருக்கும். அந்த இடத்தாண்ட போக சொல்கிறாங்க. இவர் போகிறார். போனால் அந்த பக்கம் பார்த்தா ஒரு உருவம் உட்காந்துட்டுருக்கு. முன்னாடி மூஞ்சி முன்னாடி முடியாக இருக்குது. இவர் அப்படியே பார்த்துட்டு பதறாரு, அம்மா அப்படின்னு பதறாரு. அப்புறம் பதறிச்சு ஓடுறாரு. நம்மளுக்கு பயமாயிடுச்சு, என்ன உண்மையிலே பேய்கி வந்துச்சுன்னு பார்த்தா அது பேய் இல்லை, ஆர்ஜி ஆனந்தி. எம்மா சிரிக்கிறாங்க எந்திரிச்சு. எம்மா விடுமா, நீ சிரிச்சதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு பயம் வருது, அதுக்கு நீங்கள் முடிய வச்சு முகத்தை மூடிக்குங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கலாய்க்கிறாங்க. ஏமா இது இன்னும் சின்ன புலத்தனமாக வந்துட்டு பாவம் அப்பாவி பையன் அந்த விஜய் விஷால் அவரை போட்டு இப்படி கலாய்க்கிறீங்களே, பாவமாக இல்லையா உங்களுக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கலாட்டானது அவரு கத்திட்டு போகிறத பார்த்துட்டு அந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கே பதவுது, உண்மையிலேயே பேய் தான் வந்துருச்சோ அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கேம்ஸ்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பிக் பாஸ் வந்து கேம் கொடுக்கறத விட இவங்களாம் வந்து நைட்டில் வந்து ஒரு சுவாரஸ்யமாக ஒரு சில கேம்ஸ்லாம் பண்ணுறது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இன்றைக்கி இந்த விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் இவங்களுக்கு தாங்க பயங்கரமான ரோஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.